காஞ்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சு சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அது கூட மல்லி, வரமிளகா, சீரகம், சோம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு வாணலியில் பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, பல்லாரி வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி, சீரகம் இதை வந்து சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிகிற முடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பச்சை வாடை போனதுக்கப்புறம் நல்லா இந்த தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் காரத்துக்கு தேவையாக சேர்த்துக்கலாம். கொதிக்கிற ஓரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இது காலிஃப்ளவர் வந்து வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஓரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சாதத்து கூடயே வச்சுக்கலாம். தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி கூட சைடிஷாக வச்சுக்கிட்டும் சாப்பிட்டுக்கலாம்.